ஹலோ ஹாய் வணக்கம் நண்பர்களே. இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கிட்ட விட கொஞ்சம் மாங்காய் காய்ச்சி இருக்குது. முத்தி அந்த கணக்காக வந்துருக்கு. நான் தான் போய் பிடுங்க போகிறேன். 2-3 மரம் விட்ட நிற்கிது தான். கொஞ்சம் உயரமாக தான் இருக்குது. பரவாயில்ல, ஏறி பிடுங்குவோம் வாங்க. என்னவோ இடிஞ்சு கொண்டிருக்கு. வாட் இஸ் தட்? கண்டன் அம்மாவே கண்டன் கொடுக்குறா. சரியா பிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் இப்போ ஏறக்கூடிய மாமரம். கொஞ்சம் உயரமாக தான் இருக்குது. கருத்த குளமான அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பேர் தெரியல. கொஞ்சம் மாங்காய் கிரண்டு பார்க்கும்போது சரி, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ இதால் ஏறியலாது. இப்போ என்ன சொன்னால் இங்கே தகரம் கூரையெல்லாம் இருக்கிறபடியால் இந்த பக்கத்தால் ஏறியலாது. நான் இந்த மதல் சைட்டால் போய் தான் ஏறணும். வாங்க. இதான் அந்த மாமரம். யாருக்கு மாம்பழம் வேணும்? முதல் யார் கேட்டது மாம்பழம்? நீரா கேட்டு நீர் மாம்பழம். போய் சொல்லாதே. அணில் தின்னா உங்களுக்கு என்ன? உமாக்கு ருசி பட்டுட்டு போடாக்கு திண்டேன. இதுல ஒன்று பழுதாப்புனா எல்லாத்தையும் வெட்டி எறிஞ்சிட்டு நடுவான் ரெண்டு கொண்டு நல்ல அப்ப பேந்தன் பைதன் போயிட்டார். நாங்களும் போய் பார்ப்போம். ஏதாவது ஏறுறாருண்ட மதுராலான்னு ஏற போகிறேன். முதல்ல ஏறி அப்படியே ஃப்ளாட்டில் போய் அங்கே ஏற போகிறேன். அங்கே மேலே இடிக்க போகுது. தலையில் இடிக்கா கவனம். ஓ ஆள் ஏறிட்டு பூ கல்ல குத்திட்டாப்பா. கல்லு குத்திட்டு பைதன் மேல போயிட்டு இதில் போகிறதான் கொஞ்சம் கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அங்கே வீட்டினுடைய சீட்டுக்கு மேலே ஏறிட்டேன். ஃப்ளாட்டில் நிற்கிறேன். தண்ணி டேங்கின ஃப்ளாட்டில் நிற்கிறேன். மாங்காய் அங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பின்னுக்கு தான் இருக்குது. விளையாட்டு மாங்காய் நல்லா இருக்குது. பார்த்தீங்களா? இப்போ எங்களுடைய வீட்டினுடைய சீட் பகுதியில் நான் இப்போ ஏற நிற்கிறேன். இப்போ ருவினா அங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கால பக்கத்து காணிக்குள்ளே நிற்கிறாங்க ருவினா. இதுதான் நான் இப்போ ஏறி பிடுங்க போகிற பகுதி. சீட்டுக்கு மேலே நல்ல கணக்காக இருக்குது. பிடுங்கலாம். இப்போ மேலே ஏறிட்டேன். இனி பிடுங்க போகிறேன். நல்ல ஒரு காட்சி. என்ன இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே அங்கால வெறும் காணி ஒன்று இருக்குது. நல்ல காட்சி. இப்போ நேரம் சரியாக 6 மணி நேரம் நான் போயிட போகிறேன். அங்கே 5 இதுக்குள்ளாம் போட போகிறேன். நல்ல ஒரு வாளி கயிறுடாக்கு. நல்ல கணக்காக இருக்குது. நல்ல கணக்கான முத்தல் பாதத்தில் வந்திருக்கு. பார்த்தீங்களா? இதெல்லாம் நான் சின்ன பிள்ளைலாம் அந்த சூரன் போர் இருக்குன்னு தானே, சூரன் போரில் அப்படியான மாங்காய் எல்லாம் சூரன் போர் கொண்டு வரணும். நல்லா பார்க்க நல்லா அழகாக இருக்கும். அதெல்லாம் நேரடியாக பார்த்தது. இப்போ எங்கிட்ட வீட்டையே காய்ச்சிருக்கு. பார்த்தீங்களா? நல்ல முத்தல் நல்ல கணக்காக இருக்குது, நல்ல டேஸ்ட். இந்த இது வந்து நான் போன முறை சாப்பிட்டு பார்த்தனால நல்ல டேஸ்ட்டாக இருந்தது.
முதல் முறையாக நான் இந்த எங்கிருந்து விட்ட மாங்காய் அப்படிங்கிறத வீடியோ எடுக்கிறேன். பங்காள நான் இந்த சீட்டுக்கு மேலே ஏறிட்டேன். ரூபினா என்ன செய்யுதுன்னு சொன்னால் தடியால் அப்படிங்கி கொண்டிக்கிறேன் மாங்காய் வெறும் மணிக்கு. ரூபினாவினுடைய அலப்பறை அங்கே நடந்துட்டு இருக்குது. நல்ல முத்தல் நல்ல இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நிறைய கிடக்கல மாங்க. இப்போ எல்லாத்தையும் நாங்கள் பிடுங்கி கொண்டு இப்போ எங்கள் சொந்தக்கார வீட்டை எங்கள் அக்காக்கள் வீட்டை கொடுக்கலாம், இப்படி நிறைய பேர் கொடுக்கலாம். ஏன்டா நாங்கள் தனியாக வச்சு சாப்பிடலாது, எல்லாமே ஒரே நாளில் பழுத்துடும். அதான் ஒரு பெரிய பிரச்சனை இதில். ஏன்னு சொன்னால் நாங்கள் பிடுங்கி ஒரே நாளில் தான் பிடுங்குறோம். அப்போ எல்லாமே ஒரே நாளில் பழுத்துடும். அப்போ நாங்கள் பயன்படுத்திடாது, ஒரு அளவானதை நாங்கள் எடுத்துகிட்டு மிச்சத்தை எங்கள் சொந்தக்காரரை கொடுத்து விடலாம். ருபினா, இங்கே முன்பக்கம் யாராவது வந்தீங்கன்னு சொன்னால் நான் வாளியில் கட்டி வச்சிருக்கேன்னு இருக்கலாம். இங்கே கட்டி வச்சிருக்கிறேன். இங்கே அப்புறம் வந்தீங்க நான் முன்பக்கம் உள்பக்கத்துக்கு உள்ளுக்கு நினைக்கிறீங்க. ஆ டாக்குறேண்ணே. ஆ முத்திட்டா. ஆ சரி, இப்போ நாங்கள் இந்த மாங்காய் பிடுங்கிட்டோம். பார்த்தீங்களா, கொண்டாந்து ஒரு இடத்த அடக்கி வச்சிருக்கிறோம். 2 செட்டாக கிடக்குது. நீங்கள் எத்தனை வாங்க? 57 கிட்ட கிடக்கு. 57 கிடக்கு. இப்போ இந்த வாங்க எத்தனை? 24. இது 24. பெருசு 24. இது விளாட்டு 30 கிட்ட கிடக்கு. மொத்தமாக 57 மாங்காய் இருக்குது. 2 நாள் செல்லமே நான் பழக்க வைக்க. தானா தானே பழக்கம். அந்த புகை போட்டு பழக்க வைக்கிறதுன்னு ஒரு தேவையில்லை, இயற்கையாக பழக்கம். அவ்வளவு அவசரமோ? சரி, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம். இந்த வீடியோ எப்படி இருந்துன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் மாம்பழம் பிடிங்கி நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. போட மாட்டீங்க, ஆனால் போடுங்க, தயவு செய்து போடுங்க.
இப்போ ஆரம்ப காலத்தில் எங்கட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு கிடங்கொண்டு வெட்டிட்டு அந்த முட்டிக்குள்ள புகை போட்டு பழக்க வைக்கிறது. அது கூடாது. கூடாதா? இந்த ஸ்ப்ரேயில் பழம் அடிச்சு மருந்து அடிச்சு பழக்க வைக்கிறது நல்லது. இது கூடாது என்ன? இல்லை, புகை போட்டு பழக்க வைக்கிறது பரவாயில்ல தானே? வாழக்குழியா? ஓ, அது இருக்கட்டும். சரி, ஓகே, பாய்.